கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என் எல்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும். கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஒட்டார் உறங்காது காப்பவர். காலை தள்ளாட ஒட்டார். வேளையில் நின்று இஸ்ரவேலரை காப்பவர். வேளையில் நின்று இஸ்ரவேலரை காப்பவர். காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர். கண்களை ஏறெடுப்பேன். பக்தனில் அல்லவரே என்னை ஆதரித்திடும். பக்தனில் அல்லவரே எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது. எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது. அக்கோலம் கொண்டோன்னை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமை கட்டும் என்னை விலக்கியே. எல்லா தீமை கட்டும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும். பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர். கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். அடுத்ததாக இந்த ஆராதனைக்கு துவக்கமாக நம்மை ஜெபத்தில் வழி நடத்தும்படி அன்பு சகோதரர் லாரன்ஸ் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். பரமண்டங்களிலே வீட்டிலிருந்து பூமியின் மனுமக்களாக எங்களை தம்முடைய கண்ணின் மனைகளைப் போல பாதுகாத்து வருகின்ற யாவேனும் பரிசு நாமம் கொண்டு எங்கள் உண்டான மீதேவனே, எங்கள் கர்த்தனும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, கடந்து வந்த காலங்களில் இருந்த குறுநீதாமே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளையும் நாங்கள் காணும்படியை செய்து இந்த நாளுமாக இந்த மாலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி உடைய வேதத்தையும் சத்தியத்தையும் கேட்கத்தக்கதாகவும் அதை எங்களுடைய ஜீவியத்திலே புரோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நீதாமே இந்த நேரத்தை தயவை தந்திருக்கிறீர். அதற்காக கொண்டாண்டு கூட நன்றிகள் ஏற்படும். தகப்பனே, இப்படியாக கேட்ட சத்தியங்களை நாங்கள் ஒரு காதில் வாங்கி விட்டு விடாதபடிக்கு அதை எங்களுடைய ஜீவியத்திலே புரோஜனப்படுத்தி கொண்டு கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்தலும். தகப்பனே, பரத்தரைப்பட்ட சகோதரர்களையும் கண்ணோக்கி பார்த்து அவர்களை தரங்களை நீக்கி இது போன்ற கூட்டங்களை கடந்து கொள்ள கிருபை செய்தலும். தகப்பனே, நம்மளுடைய தகப்பனே, சபையில் நடப்பிற்குடைய ஊழியங்களையும் நீதாமை கொண்டோக்கி பார்த்து ஊழியங்களிலே பிரயாசப்படக்கூடிய சகோதரர்களையும் நீதாமே ஆசீர்வதித்து ஊழியத்திலே இருக்கிற காரியங்களை நீதாமை கிருபையை ஆசீர்வதித்து வழிநடத்தும். தகப்பனே, சபையிலே வியாதிப்பட்டு இருக்கிற சகோதரியும் நீதாமை கொண்டோக்கி பார்த்து தேவையான பூரண சகோதரத்தை தந்து வழிநடத்தும். தகப்பனே, இந்த கூட்டம் மாறும் முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் கண்மலை மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உடைய பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சி முன்னாடி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக நாம் தெய்வ செய்திக்குள் கடந்து செல்லலாம்.
இன்றைக்கான தூதை வழங்கும்படி அன்பு சகோதரர் ஜோயல் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுச நாட்களிலும் நம்மளை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக நாம் துதிகளையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் இந்த ஒரு கூடையின் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வாரமும் நம்ம என்ன தான் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ தொடர் வேதாகம வகுப்பில் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி தான், தொடர் வேதாகம வகுப்பே இப்படி ஒரு தொடர்ந்து போகிறது ஒரு சாப்டரில் வந்து ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் பார்க்குறோம் அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் வந்தது போன வாரம். ஸோ 14th சாப்டர் இன்னும் முடியல. ஸோ கடந்த வாரம் கூட அநேக கேள்வி பதில்கள் பார்த்தோம் இல்லைங்களா, பெரையர் கேள்விகள்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக் கூட. அதில் கூட என்ன ஒரு விஷயம் அடியேன்னு தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்னா, 7 வாரங்கள் கிளாஸ் எடுத்தாலும் கேள்வி பதில் கேட்கும் பொழுது என்ன ஆகிடாது, டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஆனால் அந்த 7 கிளாஸையும் கேட்டுட்டு திடீர்னு கன்ஃபியூஷனில் வந்து சில பதில்கள் வந்து மாற்றி சொன்னதையும் வந்து நோட்டீஸ் பண்ணோம். ஸோ ஆன்லைனில் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பீங்க இந்த வாரமும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட அடியேன் இந்த வாரத்தையும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் கடைசியான கிளாஸு 14th சாப்டரில். அந்த வகையில் உங்களுக்கு வந்து இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். இன்றைக்கி உள்ள கண்டென்ட்டும் கூட ரொம்ப சின்னது தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா சில சப்ஹெட்டிங்ஸ்க்கு கீழாக நம்ம இந்த 14வது அத்தியாயம் இருக்கு இல்லைங்களா, புது சிருஷ்டியினுடைய பலவிதமான பூலோக கடமைகள் அப்படிங்கிற அந்த ஒரு சாப்டரை பார்க்கும் பொழுது கூட அதில் ஒரு தொகுப்பு வந்து நம்ம அதிகமாக டச் பண்ணலை. என்னென்னா அந்நிய காரியங்களில் தலையிடுவது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துட்டு ஏன் இப்படி சிரிக்கிறீங்க எல்லாரும்? எதுவும் பிரச்சனையா இல்லை? சரி, ஓகே. அப்போது என்ன அப்படின்னா, நம்ம கூட பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு நெய்பர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லைங்களா. அது 2 டைம் கூட நம்ம பார்த்துட்டோம். அந்த பாயிண்ட்டை டச் பண்ணும் போது ஒரு உலக பிரகாரமான ஜனங்கள் நம்ம கூட சகஜமாக இருக்காங்க, பழகுறாங்க. அப்படிங்கும் பொழுது அவர்கள் மத்தியில் அவர்களுடைய நேரத்தை கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, வீண் அலுவல்காரரை பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டாபிக் வரும்பொழுது அதோடைய சேர்ந்து இந்த அந்நிய காரியங்களில் தலையிடுதல் பற்றின விஷயங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்நிய காரியங்களில் தலையிடுதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்நிய காரியங்களில் தலையிடுதல், பிஸி பாடி அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? எது அந்நிய காரியங்களில் தலையிடுவது? மித்தவங்களுடைய பர்சனல் இல்லை. பர்சனல்னா ஓகே, நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து எந்த ஒப்பீனியன்ஸும் எதுவும் கேட்கல, அவங்களுடைய ஏதோ ஒரு பர்சனல் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம வந்து என்ன ஆகுறது, தலையிடக்கூடிய விஷயங்கள். சரி, இந்த விஷயம் வந்து தவறு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து சத்தியத்தில் நடக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்குமே இருக்குது இல்லைங்களா. நிறைய கிளாஸஸ் பார்த்தாச்சு, நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து கேட்டுட்டோம். ஆனாலும் இந்த அந்நிய காரியங்களில் தலையிடுவது தவறு அப்படிங்கிறத வேதாகமத்தில் வேற யாராவது சுட்டி காட்டியிருக்காங்களா? அந்நிய காரியங்களில் தலையிடுவது தவறு அப்படிங்கிறத வேதாகமத்தில் யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத கேள்வி. யாரு? புரியல. ஏசு கிறிஸ்து. ஓ, க்ளூ கேட்டீங்க, சாரி, மன்னிக்கும். ஏசு கிறிஸ்து பேதுரு கிட்ட கேட்டிருக்காருங்களா? சொல்லியிருக்காரா? என்ன சொல்லியிருக்காரு? சரி, ஓகே. அது கூட வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் பாடங்களில் கூட. பேதுருட்ட வந்து என்ன விதமாக இவர் மறிக்க போறார் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியில் அவர் என்ன கேட்பாரு? நான் மறிக்கிறது இருக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு யோவானு, அவருடைய முடிவு காலம் எப்படி சம்பவிக்கும் அப்படிங்கிறத கூட கேட்குறாரு இல்லைங்களா. ஸோ இதை கூட நம்ம பார்த்துருக்கோம். பிரதர் ஒரு அருமையான எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு. பட் நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னா,
அந்நிய காரியங்களில் தலையிடுவதே தவறு அப்படிங்கிறத டைரக்டா சொல்லும்படியாக ஏதாவது வசனங்கள் உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறேன். வேதாகமத்தில் நம்ம நிறைய ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல்லாம் படிக்கிறோம்ல. ஈவில் ஸ்பீக்கிங் தப்பு அப்படின்னு சொல்கிறோம், ஈவில் சர்மைசிங் தப்பு அப்படின்னு சொல்கிறோம், பிஸிபாடியாக இருக்கிறது தப்பு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. எதன் அடிப்படையில் சொல்கிறோம்? இதுக்கு டைரக்டாகவே பைபிள் வேர்சஸ் எங்கேயாவது இருக்கான்னு கேட்குறேன். திடீர்னு இப்படி கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எந்த அப்போஸ்தலன் எழுதின புக்குங்க இது? பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத வாசிக்கலாம். சகோதரிகள் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலுப்புகிறவர்களாயும் வீண் அருவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். இதை யாரே சொல்லியிருக்கா அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அளப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். நீங்கள் 2 ஜெண்டரையுமே இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஏன்னா சகோதரிகள் மட்டும் குறிப்பிட்டு நம்ம சொல்கிறது இல்லை. இந்த காரியத்தை யாரும் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சகோதரர்கள் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்போஸ்தலன் மட்டும்தான் இந்த அந்நிய காரியங்களில் தலையிடக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதுரு கூட ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகவே உங்களில் யாரும் கொலைபாதகனாகவோ திருடனாகவோ தீங்கு செய்தவனாகவோ அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாகவோ இருந்து பாடுபடுகிறவனாக இருக்கக்கூடாது. பேதுரு என்ன சொல்லியிருக்காரு இந்த இடத்துல? நீங்கள் போய் பேசுகிறாங்களாகவோ அந்த மாதிரி எதுவும் கொண்டு வராரா கேட்டகரைசேஷனில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகவே உங்களில் யாவரும் கொலை பாதகனாகவோ. இப்போ இந்த வசனத்தோட வீரியம் உங்களுக்கு புரியுதுங்களா? எதோட இணைத்து சொல்கிறாரு? கொலை பாதகனாகவோ திருடனாகவோ தீங்கு செய்யாதவனாகவோ அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாகவோ இருந்து பாடுபடுகிறவனாக இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தவங்களை ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கைது பண்ணுறாங்க. ஒரே லாக்அப்பில் ஒரே செல்லில் கொலை பண்ணவரும் உள்ளர இருக்கார். அதே செல்லில் பிஸிபாடி அந்நிய காரியங்களில் தலையிடுற ஒருத்தர் உள்ளர இருக்கார். அதுக்கு ஏதோ ஒரு செக்ஷன் சொல்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ இதை வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய மைண்ட் எப்படி இருக்குது? பிரதர் கன்க்ளூட் பண்ணுறாரு சப்ஜெக்டை. ஓகே, அப்போது உலகத்தானுடைய பார்வையில் எப்படி இருக்குது? உலகத்தான் என்ன சொல்லுவாங்க? ஏங்க அவன் 2 கொலை பண்ணவன், அவனை ஜெயிலில் போடுறது ஒரு நியாயம், சும்மா ஏதோ அவரை பற்றி தெரியாமல் அவரை பற்றி பேசிட்டாங்க இல்லையா, அவருடைய காரியங்களில் இவங்க தலையிட்டு அன்வான்டாக சில டாக்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இதில் என்னங்க ஆகிட போகுது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதான் சொல்கிறாரு, அவரே கேட்டகரைஸ் பண்ணும் பொழுது, ஆகவே உங்களில் யாரும் கொலை பாதகனாகவோ திருடனாகவோ தீங்கு செய்தவனாகவோ தப்பு பண்ணுறவனாகவோ அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாகவோ இருந்து பாடுபடுகிறவனாக இருக்கக்கூடாது. ஒரு அப்போஸ்தலன் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை இப்படி இந்த கேட்டகரைசேஷனோட சேர்த்து எழுதுறார் அப்படின்னா நம்ம ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஏன் அப்படின்னா நம்முடைய 7ஆம் தூதன் இந்த டாப்பிக்கை கவர் பண்ணும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காலத்தில் கடைசி காலத்தில் வாழக்கூடிய அவருடைய காலப்பகுதியிலேயே எப்படி தான் இருந்திருக்காங்க அப்படின்னா, உலக ஜனங்கள் அநேகம் பேர் சத்தியமே தெரியாதவங்க எப்படி ஒரு கேரக்டர் காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம எதுக்கு அன்வான்டாக அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடணும்? உலகத்தான் சொல்கிறதே நம்ம கேட்டிருக்கோமா? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கே ஒரு ஐடியா இருக்குது. பொதுவாகவே இது என்ன ஒரு விஷயம், அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நம்ம மூக்க நுழைக்கிறதுங்கிறது ஒரு தப்பு. இது யாருக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இதுக்கு சத்தியம் படிச்சிருக்கணும், வேதாகமம் படிச்சிருக்கணும், இந்த மதங்களை சார்ந்திருக்கணும்லாம் இல்லை. மனிதனாக பிறக்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்ன ஒரு காமன் சென்ஸ் இருக்குது அப்படின்னா, அடுத்தவங்க விஷயத்தை தலையிடுறது தப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய 7ஆம் தூதன் என்ன ஒரு பாயிண்ட்டு செமையாக ஹைலைட் பண்ணுறாரு அப்படின்னா, உலகத்தானே இந்த ஒரு மைண்ட் செட்டில் வாழும் பொழுது
புது சிஷ்டியாக அழைக்கப்பட்ட நமக்கு இந்த உலகத்தில் இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோமா? உடன்படிக்கை செய்யும் பொழுது என்ன சொல்லிட்டோம்? என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நான் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க போகிறேன், உமக்கு சித்தமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ போகிறேன்னு முடிவு பண்ணிட்டோம் இல்லையா? நமக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது நம்முடைய கான்சென்ட்ரேட்டட் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன மைண்டில் தோணும்? இன்னும் ஒரு 200 வருஷம் இருப்பேன் பிரதர், இப்படியே நான் சண்டே சர்ச் வருவேன், ஃப்ரைடே கிளாஸஸ் வருவேன், அட்டன் பண்ணுவேன், நான் எப்படியாவது சர்ச் கிளாஸாக மாறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் எதுவும் சொல்ல முடியுமா? நம்முடைய ஓட்டம் என்னைக்கு முடியும்னு யாருக்கே தெரியாது, நமக்கே தெரியாது. ஓட்டம் முடியுது அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்து மாதிரி வாழ்ந்து மறித்து சர்ச் கிளாஸ் ஆகக்கூடிய ஒரு ஓட்டம் ஓடி இருக்கேன்னா, இல்லை ஏனோ தானோன்னு இப்போ உலகத்தில் அநேகம் பேர் பிறக்கிறாங்க, அநேகம் பேர் மறிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அதில் எல்லாத்துலேயும் ஒரு காரண காரியம் இருக்கா அப்படின்னா, நிறைய பேர் பர்பஸே இல்லாமல் மறிப்பாங்க இல்லைங்களா? எதுக்கு பிறந்தோன்னு தெரியாது, எதுக்கு வாழ்ந்தோன்னு தெரியாது. அப்போ ஒரு புது சிஷ்டியா ஓட்டத்தில் ஓடக்கூடிய நமக்கு அந்த மாதிரி இருக்கா சூழ்நிலை அப்படின்னு கேட்டால் இல்லை. பிரதர் என்ன சொல்கிறாரு? ஒரு பர்பஸோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? டெடிகேட் பண்ணியிருக்கீங்க தேவனுக்கென்று. அதில் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தில் அந்நிய காரியங்களில் தலையிட்டு அதில் மூக்க நுழைச்சி அதில் என்னென்ன சரி யார் தப்பு அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்களில் மூக்க நுழைச்சி நீங்கள் இன்வால்வ் ஆகி அந்த விஷயத்தில் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்முடைய 7ஆம் தூதன் கேட்குறாரு. அப்படி கேட்டாருன்னா பதில் என்ன அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்கா? இல்லை. ரொம்ப சிம்பிள். நியாயமான சில கோரிக்கைகளுக்கே நீ என்ன பண்ணாத அப்படின்னா, கொடி பிடித்துட்டு இந்த சங்கங்களோட என்ன பண்ணாத, கூட போகாத அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னு. உனக்கு தெரியும் நீ என்ன ஓட்டத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கேன்னு. இந்த மாதிரியான உலக பிரகாரமான காரியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்மளை ஈடுபடுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போது இந்த அந்நிய காரியங்களில் தலையிடுவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா, ரொம்ப ஈஸியான விஷயமா நிப்பாட்டுறதுக்கு? ஈஸியாக நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. பலதரப்பட்ட ஒரு பதில்கள் வருது. ஆன்லைன்லேயும் நிறைய பேர் கேட்குறாங்க. சகோதரி கூட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கஷ்டம் பிரதர் அப்படின்னு. ஏன் கஷ்டம்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். இங்கே நின்று இந்த கொஸ்டின் கேட்குறதுனால நான் பர்ஃபெக்ட்னோ நீங்கள் இம்பர்ஃபெக்ட்ன்றோ அடிப்படையில் இந்த கேள்விகளை கேட்கல. என்னையும் சேர்த்து பொதுவாக தான் இந்த ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் வைக்கிறேன். அந்நிய காரியங்களில் தலையிடக்கூடிய விஷயங்களை நம் வாழ்க்கையிலேருந்து நாம் மற்றவங்களுடைய காரியங்களில் தேவையில்லாமல் இண்டல்ஜ் ஆகிறத தடுக்கிறது ஈஸியா கஷ்டமா? கஷ்டம்னா என்ன அர்த்தம்? அப்போ ஆல்ரெடி நிறைய விஷயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ இது வரைக்கும் சொல்லலாம். ஆனால் இனிமேல் தேவன்கிட்ட என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நான் தெரியாம பண்ணிட்டேன் தேவனே அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம போய் நிற்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை என்ன பண்ண வேண்டாம், என்னைக்குமே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதான் இந்த விஷயம் ரொம்ப இந்த விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த அந்நிய காரியங்களில் தலையிடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே அதிகமாக இருக்கலாம்? வீட்டில் இருக்கலாம் இல்லைங்களா? ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னாலே எப்படி இருக்கும்? ஒரு 10 பேர் ஒரே ஹட்டில் ஒரே ஒரு குடிசை கீழாக ஒரு 10 பேர் வசிக்கிறாங்க அப்படின்னா அங்கே என்ன வாய்ப்பு இருக்குது? ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? வேற எங்கே வாய்ப்பு இருக்குது? டெய்லியும் ஆஃபீஸ் போகிறோம் இல்லைங்களா? ஆஃபீஸ் போகும்போது என்ன நடக்கும்? எல்லா ஆஃபீஸ்லேயும் அந்த மேனேஜருக்கு ஃபேவரட்டான ஒரு எம்ப்ளாயி இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்? மேனேஜர்கிட்ட எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹெட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக ஒருத்தவங்க என்ன இருப்பாங்க? க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க? அப்படியே போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்களா? சரி, ஓகே. என்ன பண்ணுவாங்கன்னா, யார் பிரேக்குக்கு போயிருக்கா, யார் லீவ் எடுத்திருக்கா, யார் ஃபேக்காக சிக் லீவ் போட்டிருக்கா, யார் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? மேனேஜர்கிட்ட விசுவாசமாக இருப்பாங்க இல்லைங்களா? மேனேஜர் என்ன பண்ணுவார்? சில நேரம் மேனேஜர் ஏன்டா அதெல்லாம் என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்பாரா அப்படின்னா, அவருக்கு ஆஸ் லாங் அஸ் அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் அவருக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. அவர் என்ன நினச்சிப்பார்? சரி, யார் மூலமாகவும் நமக்கு விஷயத்துக்கு காதுக்கு வருதுன்னு நினச்சிப்பார் இல்லைங்களா? சரி, ஆஃபீஸில் நடக்கும், ஒரு பெரிய குடும்பங்களில் நடக்கும் இந்த அந்நிய காரியங்களை தலையிடுறது. வேற எங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது? எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான பதில் பாருங்களேன். அதில்
எக்லிஷியாலாம் வராது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு மற்ற ஆஃபீஸு இந்த இடங்கள்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஓகே, அதுக்கும் சேர்த்து தான் ஸ்லைடு போட்டிருக்கேன், என்ன பண்ணுறது, அதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். எக்லிஷியாவில் வருமா? அந்நிய காரியங்களை நம்ம தலையிடுவோமா? எப்படி தலையிடுவோம்? ஏதாவது ஒரு சில உதாரணங்கள் சொல்லுங்க. அதாவது எப்படி உதாரணம் நீங்க சொல்லணும் அப்படின்னா, அந்நிய காரியங்களில் தலையிடுறேன்னே எனக்கு தெரியாம ஆனா நான் தலையிட்டு இருக்கேன் பிரதர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் நீங்க. இப்ப ஓகே ஓகே, அருமையான பதில். வேற பதில் சொல்லுங்க. சேம் அதே. ஓகே, வேற? கிளீனிங் பண்ணலன்னா ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணல, யார் இன்னைக்கு பண்ணா? ஓகே, அருமையான பதில். வருது பாருங்க கடகடன்னு. இப்படி தான் கேட்குறேன் நான். வேற என்ன எக்லிஷியாவில் நம்ம அந்நிய காரியங்களில் தலையிடக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம்? டெடிக்கேட்டடாக அவங்களுக்கு நேரம் ஊழியம் இருக்கும். அந்த ஊழியத்தில் நம்ம தலையிட்டு என்ன பண்ணுவோம், சில நேரம் அவங்கள செய்ய விடாமல் நம்ம சில நேரம் பண்ணுவோம். சில நேரம் அவங்க சரியாக பண்ணாமல் கூட இருந்திருப்பாங்க, அதில் வந்து குற்றங்கள் குறைகள் நிறைய கண்டுபிடிப்போம் நம்ம. ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போது பிரதர் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு இதெல்லாம் எப்படி நம்ம எராடிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கூட நம்முடைய 7ஆம் தூதன் ரொம்ப அருமையாக அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ஏன் அதை தனியாக எடுக்கிறோம் ஒரு செஷனா அப்படின்னா, அந்தந்த சப்ஹெட்டிங்க்கு கீழே வரும்பொழுது இந்த பாயிண்ட்டை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்போ பேச முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம ஸ்கிப் பண்ணி எடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா? லாஸ்ட்டில் உள்ள போர்ஷனை முன்னாடி எடுத்துகிட்டு அப்புறம் திரும்பியும் கொஞ்சம் கடைசியாக ரீவைண்ட் பண்ணோம். ஸோ அதனால தனியாக பார்க்குறோமே தவிர, போன வாரம் அநேகம் பேர் கேட்டாங்க, நீங்கள் எனக்காக இந்த பாயிண்ட்டை பேசுனீங்களா அப்படின்னு. அப்படிலாம் யாருக்காகவும் இல்லைங்களா? ஒருவேளை நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்டில் கேட்கக்கூடிய விஷயங்கள், நானே அடிக்கடி உங்கள் மத்தியில் சொல்வது உண்டு, சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும், நம்ம ஒருவேளை அந்த தப்பாக பண்ணுறோம் அப்படின்னா அதை படிக்கும் பொழுது, அந்த ஆர்டிகல் படிக்கும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆகும், நம்ம ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிட்டு இருந்திருக்கோம், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தானே தவிர, எந்த சகோதரன் சகோதரியோ பின் பாயிண்ட் பண்ணி கார்னர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அப்போ உண்மையிலுமே நீங்கள் இந்த 14th சாப்டர் எடுத்து பர்சனலாக படிச்சிங்கன்னா இந்த விஷயங்கள் ரொம்ப அருமையாக புரியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இதை கூட 1 தெசலோனிக்கேயர்ல ரொம்ப அருமையாக வந்து வசனங்கள் இருக்கும், வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். வசனம் ஏதாவது வேதாகமத்தில் இருக்கா? அந்நிய காரியங்களில் தலையிடாம இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி, பிஸிபாடி பத்தி இங்க இருக்கானா? நம்ம யோசிச்சோம் இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு வசனங்கள் இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும். உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும்னால என்ன அர்த்தம்? நீ உங்களுடைய வேலை இல்லாத இன்னொரு விஷயத்தை என்ன பண்ண வேண்டாம், நீங்க உங்க கையில் எடுத்துக்க வேண்டாம். உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் அப்போஸ்தலர்கள் ரொம்ப கிளியரா வசனம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ என்ன சொல்றாரு நம்முடைய 7ஆம் தூதன் அப்படின்னா, எக்லிஷியால் நீங்க சொன்னீங்கல்ல அநேக எக்ஸாம்பிள்ஸ், வீட்டில் நடக்கும், ஆஃபீஸில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எக்லிஷியால் அந்த விஷயம் நடக்கக்கூடாது. ஏன் நடக்கக்கூடாது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் யாரு அப்படின்னா புதிய சிந்தை உள்ள புது சிஷ்டிகள்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை இது நம்முடைய எக்லிஷியாவில் இருக்கு, இந்த அந்நிய காரியங்களில் தலையிடக்கூடிய விஷயம் அப்படின்னா, நாம் இன்னைக்கு இந்த ஒரு பாடம் கேட்ட பிற்பாடு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்முடைய மைண்டை அதுலேருந்து மாற்றிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் பிரதர் இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கும் பொழுது கூட என்ன பார்த்துட்டோம், பேதுரு கேட்டகரைஸ் பண்ணும் பொழுது ஒரு கொலை பண்ணுறவனாவது, ஒரு திருடுறவனாவது, ஒரு அந்நிய காரியங்களில் தலையிடுறவனாவது நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம், நீங்கள் அந்த மாதிரி இருந்துட வேண்டாம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காரு. அதை தான் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எக்லிஷியாவில் இந்த விஷயங்கள் என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, இங்கே உலக பிரகாரமான சகோதர சகோதரிகள் யார் இல்லை, உலக பிரகாரமான ஜனங்கள் இல்லை. இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பரிசுத்த ஓட்டத்தில் தேவனுக்காக டெடிக்கேட்டடாக ஓடக்கூடிய மக்கள். நம்ம மத்தியில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த அந்நிய காரியங்கள் தலையிடக்கூடிய அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சிஸ்டர் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, யாராவது ஒருத்தவங்க எக்லிஷியா வரல அப்படின்னா ஒருவேளை சோகமாக இருக்காங்க, இல்லை ஒருவேளை எக்லிஷியா வந்திருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, இல்லை சோகமாக இருக்காங்க, ஏதோ முகத்தில் ஒரு சின்ன ஒரு வாடல் இருக்குது, ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னா,
அவங்கக்கிட்ட போய் என்னாச்சு அப்படின்னு கேட்குறது வந்து அந்நிய காரியங்களில் தலையிடுற விஷயம் கிடையாது. ஏன் அதை நம்ம கேட்குறோம் அப்படின்னா, ஒருவேளை அவங்க மேலே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, இந்த சத்தியத்தில் ஓடுறதுக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதை யார்கிட்ட தான் சொல்ல போகிறாங்க? ஆப்வியஸாக பிரதர்ஸ் கிட்ட தான் சொல்ல போகிறாங்க. சில நேரம் சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லலாமா வேணாமான்ற ஒரு எண்ணத்தில் கூட உட்காந்துருக்கலாம் இங்கே. அது தப்பில்லை. போய் கேட்குறோம், இந்த மாதிரி என்ன சிஸ்டர் ஏன் இவ்வளோ சேடாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காரணங்கள்னால நான் சேடாக இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு XYZ ஏதோ ஒரு ரீசன் கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஒருவேளை அதில் இன்னொரு சகோதரனோ சகோதரியோ இவங்களுடைய வருத்தத்துக்கு காரணமாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு அப்படி யாரும் நம்ம செய்ய போகிறதில்ல. ஒருவேளை யாரோ ஒருத்தரை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அதனால் ஒருத்தவங்க சேடாக இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவங்ககிட்ட போய் ஏன் சேடாக இருக்கீங்கன்னு கேட்குறது இப்போ அந்நிய காரியங்களில் தலையிடுறது இல்லை. தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதோ ஒரு ரீசன்னால். தெரிஞ்சுக்கிட்டு யாரோ ஒருத்தருக்காக அவங்க சேடாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ அவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தது பேசுவோம். ஃபுல் ஐடியா நமக்கு தெரிஞ்சிருக்காது, பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்கும்னு. போயிட்டு என்ன பேசுவோம் நம்ம? உங்களால் ஒரு சிஸ்டரு எக்லிஷியாவில் ரொம்ப சேடாக இருக்காங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க கேட்போம். ஏன்? ஒருவேளை இந்த சகோதரி மேலே அளவு கடந்த அன்பு இருக்கலாம், இல்லை ஒருவேளை அந்த சகோதரன் மேலே சொல்ல முடியாத அளவுக்கு வெறுப்பு கூட இருக்கலாம் மைண்டில். யாரோ ஒருத்தர் கிடச்சிட்டாங்க கேள்வி கேட்குறதுக்கு அப்படிங்கும் பொழுது நம்முடைய மைண்ட் எப்படி சொல்லும், மாம்சம் எப்படி தூண்டும் அப்படின்னா, நீ போய் இந்த கேள்வியை இப்போ நீ எப்படியாவது அவங்கக்கிட்ட கேட்டுரு, நீ கேட்கறது தான் கரெக்டு, நீ கேட்கலன்னா அது ரொம்ப பாவமாயிடும் அப்படிங்கிற ஒரு மைண்டை கொடுக்கும் அப்படிங்கிறாரு. இதை நான் சொல்லலை, நம்முடைய 7ஆம் தூதன் வந்து இந்த கட்டுரைகள் எழுதியிருக்கார். எங்கே அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம அந்நிய காரியங்களில் தலையிடுறோம் அப்படின்னா நம்முடைய சுவாபமே எப்படி மாறிடும் அப்படின்னு சொல்லி நம்முடைய 7ஆம் தூதன் எழுதுறாரு. அப்படின்னா மற்றவங்களை கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்டு நம்ம சிந்தைக்குள்ளே அதிகமாக வந்துடும் அப்படிங்கிறாரு. ஏன்? எப்போ நம்ம போய் அந்நிய காரியங்களில் தலையிடுவோம்? நம்முடைய சிந்தைக்கு தோணும், ஏதோ ஒன்று சரியில்லைன்னு தோணும் இல்லைங்களா? பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று, ஒரு சகோதரனுடைய செய்கையாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய பிஹேவியராக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு எக்லிஷாக நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சம்பவங்கள் நமக்கு என்ன தோணும்? ஏதோ ஒன்று தப்பாக இருக்க மாதிரி இருக்கு. என்ன பண்ணிடுவோம்? உடனே போயிட்டு கேட்டுருவோம் என்னன்னு அப்படின்னு. ஒருவேளை அடுத்தவங்களுடைய காரியங்களில் நம்ம அதிகமாக நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சகோதரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம மைண்டு காலப்போக்கிலே எப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்படின்னா அவங்கள வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் நாம் இருக்கிறதாக நம்மளே நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுவோம் அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு எக்லிஷியாவில் இப்போ எப்படி சொல்லலாம், ஒரு சேர்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம், சேர்ஸ் எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கோம். சேர்ஸ் ஆனால் வந்து சில நேரம் வந்து கொஞ்சம் தவறாக அடிக்கிருக்கு, மாற்றி அடிக்கிருக்கு. நம்ம மைண்டு உள்ள எக்லிஷியாக்குள்ளே நுழையும் போது நமக்கு என்ன தோணும்? யார் இப்படி இந்த சேரெல்லாம் மாற்றி போட்டா அப்படின்னு தோணும் இல்லைங்களா? இது ஒரு உதாரணம். எதுக்காக அப்படின்னா, ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது நம்ம கண்களில் படுது, உடனே நம்மளுடைய மைண்டுக்கு இந்த ஹார்ட்டு வந்து இந்த மைண்டுக்கு என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது அடுத்த செகண்ட்லேயே அப்படின்னா, ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு, நீ என்ன பண்ணாத, டக்குன்னு கரெக்ட் பண்ணு அப்படின்னு. ஒரு பாட்டில் விழுது, கீழே விழுது, விழுது அப்படின்னு இருப்போமா நம்ம அமைதியா? டக்குன்னு அந்த பாட்டில் விழுந்துருச்சு, கிளாஸ்லாம் தண்ணி கீழே கொட்டுதுன்னா என்ன பண்ணுவோம்? சடனாக ஒரு ரியாக்ட் பண்ணுவோம். மைண்டு நமக்கு அந்த ஐடியா கொடுக்குது இல்லையா? டக்குன்னு என்ன பண்ண, அந்த கிளாஸை நேரம் நிமித்தி வை, தண்ணி சிந்துது அப்படின்னு. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் எக்லிஷியாவில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் சாதாரண இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்காது, சில பெரிய விஷயங்கள் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம மைண்டு தண்ணி பாட்டில் எடுத்து வச்ச நம்ம மைண்டு, சேரை அடுக்கி வச்ச நம்ம மைண்டு உடனே என்ன ரஷ் பண்ணும் அப்படின்னா, என்ன நடந்திருக்கும் அங்கே? இப்படி இந்த பிரதர் அந்த பிரதரை பேசுகிறாரு அப்படின்னா அவர்கள் மத்தியிலுக்குள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி உருவாகும் இல்லைங்களா? உருவாகுமா? ஆகாதா? நான் ஏதோ அப்படிலாம் ஆகாத மாதிரி, நீங்கள் தான் சொன்னீங்க எக்லிஷியாவில் இருக்கும் இந்த விஷயம்னு சொன்னீங்க இல்லைங்களா? மைண்ட் என்ன யோசிக்கும்? ஒரு XYன்னு 2 பேர் பேசிக்கிறாங்க, கொஞ்சம் காட்டமாக பேசிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது ஒரு Z தேர்ட் பர்சனாக சுற்றி நின்று பார்க்கும்பொழுது நம்ம மைண்டு என்ன தோணும் அப்படின்னா, உண்மையிலேயுமே சத்தியத்தை தெளிவுள்ளவர்களாக இருக்கோம்னா என்ன பண்ணலாம்? எக்லிஷியாவில் இருக்கும், ஏபின்னு 2 பிரதர் இருக்காரு, XY தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், பதில் சொல்ல மாட்டீங்க. ஏபின்னு 2 பேர் இருக்காங்க, 2 பேர் ஏதோ கான்வர்சேஷன் போகுது, ஆனால் அது வந்து கொஞ்சம் உலக பிரகாரமாக இருக்குன்னு வச்சுப்போமே. நம்ம மூணாவதாக ஒரு ஆளாக இதை நின்று பார்த்துட்டு இருக்கோம் தூரத்தில், நம்ம காதுக்கு சில வார்த்தைகள் கேட்குது, சில கான்வர்சேஷன்ஸ் போகிறத கேட்குறோம்.
உண்மையிலுமே சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம என்ன பண்ணலாம்? அமைதியாக போயிடலாம் இல்லைங்களா? சரி, எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்குள்ள என்ன கியூரியாசிட்டி இருக்கக்கூடாது அப்படின்னா, அவர்கள் மத்தியில் இவர்கள் பேசிக்கொள்வதற்குண்டான என்ன பேக்ரவுண்டுன்ற தெரிஞ்சுக்கிற கியூரியாசிட்டி இருக்கும். உண்மையிலேயே நம்ம அவங்க மேலே அன்பு வச்சுருந்தோன்னா என்ன பண்ணியிருப்போம்? அவங்கள வந்து கன்சோல் பண்ணி நார்மல் பண்ணியிருப்போம். நம்ம மைண்டுக்குள்ளே இப்போ அவங்க 2 பேரும் சேரணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கா, இல்லை அவங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு யோசனை அதிகமாக இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, தேவன் தான் நம்ம நியாயம் தீர்க்கணும். நம்ம மனசுக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே இருக்க கியூரியாசிட்டி எதுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி என்ன சண்டை உங்களுக்குள்ள தெரிஞ்சே ஆகணும். சரி, என்னன்னு தெரிஞ்சிட்டோம், இதுக்கப்புறம் அது கியூரியாசிட்டி நம்ம மைண்டில் இருக்குமானா அமைதியாக போயிடுவோம் கிளம்பி. ஏன்? எதுக்காக அவங்க 2 பேரும் அப்படி ஒரு வேளை ஒரு ஆர்கியூமெண்ட்குள்ளே போகிறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் மைண்டு, என்னோட மாம்சம் வந்து அமைதியாகிடும். ஏன்? என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. உண்மையிலுமே சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா ப்ரேயரில் தான் வைக்கணும். தேவனே, எக்லிஷியால் இந்த மாதிரியான ஒரு சில சோதனைகள், ஒருவேளை அந்த 2 பேரோட பிஹேவியரில் உங்களுக்கு ஏதாவது இடரல் உண்டாகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? தாராளமாக சபையினுடைய மூப்பர்கள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களை வழிநடத்தக்கூடிய மூத்த சகோதரர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம்? தெரிவிக்கலாம். மித்தபடி அது யாரையும் இடரப்படுத்தலை. ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க யாரோ 2 பேர், உள்ளே இங்கே இருக்கிற யாருக்குமே எதுவுமே தெரியாது. நம்ம தெரியாமல் ஏதோ ஒன்று காதில் கேட்டுட்டோம் அப்படிங்கும் பொழுது உடனே உள்ள நம்ம ஒருத்தராக போயிட்டு என்ன பண்ணிட வேண்டாம். என்றைக்குமே அந்நிய காரியங்களில் தலையிட வேண்டாம். ஒருவேளை அவங்க மீது அக்கறை இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த 2 சகோதரனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கலாம் தேவன்கிட்ட, இல்லைங்களா? நம்ம தேவன் சால்வ் பண்ணுறதை விடவா நம்ம பெட்டராக சால்வ் பண்ணிட போகிறோம் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனை? இல்லை, ஒருவேளை ஒரு சீரியஸான விஷயம், அது சபைக்கு இடரல் உண்டாக்குது, என்னுடைய தனிப்பட்ட ஓட்டத்தை அது பாதிக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணும் போது, அப்போ வந்து ராங் அப்ளிகேஷன் ஆஃப் வேர்சஸ். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, எக்லிஷியாவில் உள்ள எல்டர்ஸ் கிட்ட என்ன பண்ணுறது இல்லை, சில நேரம் தெரிவிக்காமே அமைதியாக இருப்பாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா, நீங்கள் தானே எடுத்தீங்க 6th வால்யூமில் அந்நிய காரியங்களில் தலையிடுவது, நான் ஏன் தலையிடணும் அப்படின்னு. அப்போது என்றைக்குமே நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான், சபையை வழிநடத்தக்கூடிய சகோதரர்கிட்ட ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் பேச வரீங்க, இன்னொரு சகோதரன் பற்றியோ சகோதரி பற்றியோ அப்படிங்கும் பொழுது அது சபைக்கு இடரல் உண்டாக்குது, உங்களுடைய தனிப்பட்ட ஓட்டத்துக்கு இடரல் உண்டாக்குது அப்படின்னா, அதையும் நீங்கள் வந்து எல்டர்கிட்ட சொல்கிறது என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்நிய காரியங்களை தலையிடுறதோ ஈவில் ஸ்பீக்கிங்கோ கிடையாது. ஏன்? அதை நீங்கள் சொல்லாமல் விட்டீங்கன்னா என்ன ஆகலாம்? நாளைக்கு ஃப்யூச்சரில் சபைக்கு அது இடரல் ஆகலாம். ஆனால் நீங்களே என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா, அதை ஓனர்ஷிப் கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ண வேண்டாம், நம்மளே சால்வ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாரு. பிரதர் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3லேருந்து உள்ள அந்த 5 மட்டும் உள்ள வசனங்கள் வாசிச்சிடலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3 முதல். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இப்போ ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு விஷயம் நடக்குது எக்லிஷியால அப்படிங்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணும்? சில நேரம் நரம்புகள் வந்து பம்ப் அப்படியே ஃபிஸ்ட் ஆகும். ஐயோ, இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குது, இதை கேட்க ஆளே இல்லையா அப்படின்னு. ஆனால் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். யாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? லைட்டை ஆஃப் பண்ணாமல் போயிருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? சில நேரம் ஃபேனா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா? சரி, ஓகே, ஃபேன் ஆஃப் பண்ணாமல் போயிருப்பாங்க. வேற என்ன பண்ணியிருக்கலாம்? செப்பலை ஸ்டாண்டில் விடாமல் கீழே விட்டுருக்கலாம். சின்ன விஷயம், ஏதோ ஒன்று. சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி அவர் அப்படி பண்ணலாம், அடுத்த டைம் என்ன பண்ணிடலாம், அவரை கூப்பிட்டு வச்சு சொல்லுவோம். நம்ம செய்யக்கூடாத ஆளுங்க கிடையாது, பிரதர் இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க பிரதர் அப்படின்னு. இதெல்லாம் ட்ரிவியலான விஷயம். டிசிப்ளின் தான் இருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. இதை வந்து என்ன பண்ணுறது? அவங்க கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறது. சில நேரம் ஒரு சகோதரனோ சகோதரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பொருட்கள் வாங்கியிருப்பாங்க. தேவன் அவங்கள பிளஸடாக அனுமதிச்சிருப்பார் சில காரியங்கள் வாங்குறதுக்கு, இல்லைங்களா? நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? பைபிள் கையில் எடுத்துப்போம், 6th வால்யூமும் கையில் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம்? கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவோம்? பிரதர் 6th வால்யூம் 14th சாப்டரில் போட்டிருக்கு, காஸ்ட்லியான திங்ஸ் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரதர் எடுத்திருக்காரு. நீங்கள் வாங்கியிருக்க பொருள் இன்ன ரேட்டு வருது இன்னைக்கு மதிப்பில், இந்த ரேட்டில் நீங்கள் 10 ஷர்ட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு பாடம் எடுக்கலாமா? எடுக்கலாமா? அதுதான் வசனம் சொல்லுது. கரெக்டு தான். தேவையில்லாமல் என்ன பண்ண வேண்டாம் யாருமே. நீங்கள் லாவிஷாக உங்களுடைய டைமையோ உங்களுடைய டேலண்ட்ஸையோ உங்களுடைய மணியையோ எதையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லுது. இது யாருக்கு? நான் மற்ற சகோதரனுடைய வாழ்க்கையில் போயிட்டு என்ன பண்ண வேண்டாம்?
ஒருவேளை அவர் அப்படி லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறாரா, அவருக்கா என்ன பண்ணிக்கலாம், ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகே, தேவன் தான் அவரை கைட் பண்ணணும், அவரோட கரெக்டாக அவருடைய டேலண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லலாமே தவிர, சில நேரம் கேட்போம் இல்லைங்களா, ஒரு சகோதரன் வந்து எல்லாரும் சேர்ந்து கன்வென்ஷனுக்கு ஒன்றா வந்து ட்ரெயினில் வந்து டிக்கெட் போட்டிருக்கோன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு. ஒரு சகோதரன் ரொம்ப கொஞ்சம் சிக்காக இருக்கார், இல்லை ஒரு சகோதரன் வந்து சில நேரம் முடியாமல் இருக்கார். அவர் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃப்ளைட்டில் வராருன்னு வச்சுப்போம் கன்வென்ஷனுக்கு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே அந்த ஃப்ளைட்டில் கூப்பிட்டு ஒரு டிக்கெட் போட்டிருந்தாருன்னா என்ன பண்ணிடுவோம் உடனே. அப்போ அந்த அந்நிய காரியங்கள் தலையிடுறது நம்ம மைண்டுக்கே வராது. நம்ம என்ன கேட்போம் உடனே, அது என்ன பிரதர், நாங்கள்லாம் எக்லிஷியாவாக ட்ரெயினில் போகிறோம், அவர் மட்டும் எதில் புக் பண்ணியிருக்காரு, ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருக்காரு. பண்ணட்டும், அதில் நமக்கு என்ன பிரச்சனை, அவர் ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணதுனால நமக்கு ஏதாவது ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, ஏதாவது குறைவு இருக்கா நமக்கு? இல்லை அதை போய் கேட்டு அந்த சகோதரன் கிட்ட தர்க்கம் பண்ணுறதுனால நாம் சபையாக போகிறோமா? இன்னும் இதெல்லாம் தான் அந்நிய காரியங்கள் தலையிடுறது. ஏன்னா தேவையில்லாத வேலை. சில நேரம் பாருங்க, பிரதர்ஸ் வந்திருப்பாங்க வெளியூர்லேருந்து, சப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்க, நல்ல எடிஃபிகேஷனாக இருந்திருக்கும். அவங்ககிட்ட என்ன கேட்போம் போயிட்டு, பிரதர் நீங்கள் அந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்களா, அதையே இன்னைக்கு எடுக்கல, நான் அதை தான் நீங்கள் எடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது தெரியுமா அப்படின்வோம். அவர் ஏதோ ஒரு ரீசன்னால கூட எடுத்திருக்கலாம், மேபி ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், என்ன சப்ஜெக்ட் சென்னை எக்லிஷாக்கு நீ கொடுக்கணும்னு யோசிச்சிருக்கலாம், அவரே ஏதோ ஒன்று டிசைட் பண்ணி எடுத்திருக்கலாம். சில நேரம் என்ன பண்ணுவோம், பிரதர் இந்த சப்ஜெக்டை இப்போ தான் ஒரு பிரதர் எடுத்தாருங்க பிரதர், நீங்களும் அதே எடுத்திருக்கீங்க. இதெல்லாம் தான் அந்நிய காரியங்களில் தலையிடுவது. ஏன்? அன்வான்ட் விஷயம். ஏன் திரும்பி அதே வசனத்தை சொன்னால் கேட்க மாட்டோமா? நமக்கு கஷ்டமாக இருக்குமா? நமக்கு அதே சப்ஜெக்டை திரும்பி கேட்டால் கஷ்டமா? நமக்கு கிடையாது. இதெல்லாம் பண்ணுவோம் நம்ம. ஆனால் அந்த பிரதர் நமக்காக ஒரு 10 hours ட்ராவல் பண்ணி வந்திருப்பார், ஒரு முகத்தில் சந்தோஷத்தோடு வந்திருப்பார், வேற ஊர்லேருந்து வந்திருப்பார், நம்மளை பார்க்கணும், அன்பை பரிமாறிக்கணும்னு. அவங்களோட மொத்த பாசிட்டிவிட்டி என்ன பண்ணுறது, அப்படியே அன்வான்டாக பேசுறது இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து சகஜமாக செய்கிறது உண்டு, அந்நிய காரியங்களில் தலையக்கூடிய விஷயம். அதான் பிரதர் சொல்கிறாரு, புத்துமதி கூறுவது, விசாரிப்பது, கடிந்து கொள்வது, கண்டிப்பது, இது நாளும் யாரெல்லாம் வீண் அலுவல்காரர்களா அந்நிய காரியங்கள் தலையிடுறாங்களோ இது அவருடைய டியூட்டின்னு நினச்சிக்குவாங்களாம். என்னென்ன ஒர்க்கு சொல்கிறாரு பிரதர் அப்படின்னா, புத்திமதி சொல்கிறது. புத்திமதி சொல்லுவோமா பிரதர்? புத்திமதி சொல்கிறது தப்பா? எக்லிஷியாவில் இருக்கேன், கான்செக்ரேட்டட் லைஃப் எனக்கு 20 years இருக்குது, 20 வருஷமாக இந்த சத்தியத்தில் இருக்கேன், புத்திமதி சொல்கிறது தப்பா பிரதர் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே இல்லைங்களா? புத்திமதி சொல்கிறது, விசாரிப்பது. சில நேரம் கேட்போம் இல்லைங்களா, பிரதர் அப்போ தான் எக்லிஷியாக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க, டோர் கிட்ட வாசல்லே வச்சு நெருக்கிடுவோம், அங்கேயே நின்றுக்குவோம். நின்றுட்டு என்ன பண்ணுவோம், என்ன பண்ணீங்க, ஏன் பண்ணீங்க, இதே அப்படியாச்சு, உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். சில நேரம் பேசுவோம் இல்லைங்களா, உரிமை எடுத்துப்போம், பாசம் இருக்கும், அவங்க மேலே வெறுப்பு கிடையாது, அந்த சகோதரன் நம்ம வெறுக்க போகிறதில்ல. ஆனால் தேவையில்லாமல் அவரோட பர்சனல் விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், அன்வான்டாக தலையிட்டு இருப்போம். யோசிச்சு பாருங்க. கடிந்து கொள்வது, கடிந்து கொள்வோமா நம்ம? வசனமே இருக்குது பிரதர், ஒருத்தவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களை கடிந்து கொள் அப்படின்னு சொல்லி வசனமே இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சில நேரம் ஒரு சகோதரன் தவறு செய்கிறார் அப்படின்னா ஓகே, அது உங்களை ஏதாவது உங்களை அஃபெக்ட் பண்ணுது, இல்லை வசனத்தின் அடிப்படையில் அவர் ஏதோ ஒரு மிகவும் ஒரு கொடூரமான ஒரு செயலை செய்கிறாரு வசனத்துக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னா சொல்லுங்க அன்பா போய். அப்போ கூட போய் என்ன பண்ணணும், சொல்லணும். நீங்கள் கடிந்து கொள்றதுல அவர் அடுத்த வாரம் எக்லிஷியா வராத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவரை காயப்படுத்திடக்கூடாது. சப்போர்ட் பண்ணுங்க, அவர் பண்ணுற தப்புக்குன்னு சொல்லலை, சொல்லுங்க. கேட்கலையா சபையார்கிட்ட சொல்லுங்க, 2-3 பிரதர்ஸோட சொல்லுங்க. கேட்கலையா எக்லிஷியாவில் வழிநடத்தக்கூடிய எல்டர்ஸ் கிட்ட சொல்லுங்க. நீங்களே என்ன பண்ண வேண்டாம், ஜட்ஜ்மெண்ட்டை என்றைக்குமே கையில் எடுக்க வேண்டாம். ஈவன் எல்டர்ஸ்க்கு அந்த அதிகாரம் இருக்கா ஜட்ஜ்மெண்ட்டை கையில் எடுக்கிறதுக்கு அப்படின்னா சில விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். வசனம் என்ன பண்ணாது, சில காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. சில காரியங்கள் வசனம் சப்போர்ட் பண்ணும். அப்படிங்கும் பொழுது அந்த சபைக்கு என்ன தேவை, அந்த சகோதரனுக்கு எப்படி போஷிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக யாருக்கு தெரியும் அப்படின்னா சபையில் நடத்தக்கூடிய எல்டர்ஸ்க்கு தெரியும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு அந்த சகோதரனுடைய ஒரு டைமென்ஷன் தான் தெரியும். அந்த சகோதரனுடைய 3 dimensions யாருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னா இந்த எக்லிஷியாவில் நின்று பார்க்கக்கூடிய எல்டர்ஸ்களுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், தெரிஞ்சிருந்துருக்கலாம் இல்லைங்களா? நிறைய காரியங்கள் அவங்க பிரதர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம், சில நேரம்
கடிந்து கொள்வது அந்த பாயிண்ட்டை கையில் எடுத்துப்போம். எடுத்துட்டு கண்ணா பின்னான்னு திட்டுவோமா? ஒருவேளை ஒரு ஒரு 1 வீக்காக ஒரு பேச்சு மூச்சே இல்லை, 1 மந்த் இல்லை, ஒரு 6 months இல்லை, ஒரு பிரதர் வராரு. அந்த பிரதரை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? எக்லிஷியா வராரு, என்ன பண்ணுவோம்? ரொம்ப சந்தோஷம் பிரதர் நீங்கள் இன்னைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு விட்டுட்டா அது என்ன ஒரு விஷயம்? ஓகே, 6 மாசமாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எங்கே போயிட்டு இருந்தீங்க? சப்ஜெக்ட்லாம் கேட்டிங்களா? டு அன் எக்ஸ்டென்ட் கூட இதுவே அந்நிய காரியங்கள் தலையிடுறது தான். ஒருவேளை உண்மையான அன்பில் வெகுளியாக கேட்குறோங்கிறது வேற. ஆனால் நம்ம கேட்கும் போது நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் தெரியும், என்ன நோக்கத்துக்காக தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எதிர்பார்க்குற பதில் அவர் வாயிலேருந்து வராதா, உடனே ஒரு வசனத்தை எடுத்து வைக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். அப்போ இந்த விஷயம்லாம் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, நம்ம காயப்படுத்த வேண்டாம் யாரையும். கடிந்து கொள்ளக்கூடிய விஷயமா கண்டிப்பது, கடிந்து கொள்வது, கண்டிப்பது 2 வார்த்தையாக தான் இருக்குது. மேபி நீங்கள் இங்கிலீஷில் கூட படித்து பாருங்கள், உங்களுக்கு பெட்டராக புரியலாம் இந்த ஒரு பாயிண்ட்டு. அப்போது இதெல்லாம் நம்முடைய கடமை என்று எண்ணுவாங்க. எக்லிஷியாக்குள்ளே வரும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலன்னா உங்களுக்கு என்ன ஆகாது? அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு தூக்கமே வராது. ஏன்? இது என்னோட டியூட்டி. இன்றைக்கி நான் காலையில் போனோன்னே நான் யாருக்காவது புத்திமதி சொல்லியே ஆகணும். சண்டே இன்னைக்கு, ஃப்ரைடேவா, இன்றைக்கி நான் யாரையாவது விசாரிச்சே ஆகணும், இல்லை இன்றைக்கி யாரையாவது கடிந்து கொண்டே ஆகணும், யாரையாவது கண்டிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தோடயே வரணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண்ணத்தை தான் வெளியிலேயே விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அநேக அப்போஸ்தலர்கள் வந்து எழுதுறாங்க. இதை தான் மத்தேயு 7:4 கூட இதே விஷயம்தான் பார்க்குறோம். உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? நம்ம பர்ஃபெக்டா எல்லா விஷயத்துலையும் நம்மளே அந்த காரியத்தை என்ன பண்ணியிருப்போம்? 6 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், 6 மாதத்துக்கு அப்புறம் மறந்துட்டு இருக்கோம் மனசு எல்லாத்துக்கும். ஆனால் அது யாரோ ஒரு பிரதர் பண்ணும் பொழுது துடிக்கும் கையெல்லாம். எப்படியாவது இப்போ என்ன பண்ணிடுவோம்? அவர்கிட்ட கேட்டுடலாம், எப்படி அவர் இந்த தப்பை பண்ணலாம் அப்படின்னு. ஒருவேளை நல்ல ஞாபகார்த்தம் உள்ள சகோதரனாக இருந்தால் என்ன பண்ணுவார்? 6 மாதத்துக்கு முன்னாடி நீ பண்ணியே அப்போ நல்லா இருந்ததான்னு கேட்பாரு. அதோட 2 பேருமே வரமாட்டாங்க எக்லிஷியா, இல்லையா? யோசிச்சு பாருங்க. சில நேரம் அமைதியாக போயிடுவாங்க அன்பின் நிமித்தம். சாரி பிரதர்ன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கோமா? ஏதோ ஒன்று போய் கேட்போம், சாரி இனிமே பண்ணலைங்க அப்படின்னுவோம். அவங்க அந்த சாரி கேட்கும் போது அதில் அவ்வளோ ஜென்யூனிட்டி இருக்கும். சில நேரம் அதெல்லாம் முடியாது, நீ சொல்லு, நான் அதுக்குள்ளே ஈஸியாக சாரி கேட்குறேன். ஏன்னா நம்ம ஒரு பெரிய பேட்டிலுக்கு என்ன பண்ணியிருப்போம், சில நேரம் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருப்போம். நம்ம இந்த கேள்வி கேட்போம், இந்த பதில் சொல்லுவாங்க, எப்படி லாக் பண்ணுறேன் பாரு அப்படின்னு. இதெல்லாம் அன்வான்ட் விஷயம். இந்த மாதிரியான அந்நிய காரியங்களில் நாம் தலையிடவே தேவையில்லை. நம்மளை மாயக்காரருங்கிறார். இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா மாயக்காரரே அப்படின்னு மத்தேயுவில் சொல்கிறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 7:5 மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். நடிக்கிறவனே, முதல்ல உன் கண்ணில் இருக்க துரும்பை என்ன பண்ணு, நீ எடுத்துரு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, உன் சகோதரன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை நீ எடுக்கலாம் அப்படின்னு. அப்போ 7ஆம் தூதன் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. ஒவ்வொரு டைமும் நாம் போய் அந்நிய காரியங்கள் தலையிடுவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய மாம்சம் நமக்கு வந்து அந்த ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருக்கு. நீ போய் இதை கேளு, நீ போய் இவங்ககிட்ட இதை பேசு, நீ இவங்களை கண்டிச்சிரு, நீ இவங்களை வந்து விசாரி, நீ இவங்களுக்கு வந்து புத்திமதி சொல்லு, இவங்களுக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு அந்த பழைய மனுஷன் வந்து நம்மளை தூண்டும் பொழுது பிரதர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? 7ஆம் தூதன் வந்து உன் புது சிருஷ்டி கிட்ட, அந்த புதிய சிந்தை கிட்ட ஒரு கேள்வி மாத்திரம் கேளு, இது என் வேலையா அப்படின்னு கேட்க சொல்ற. என்ன பண்ணியாகணும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய மனசுக்குள்ளற ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு யோசிக்க வேண்டாம். பேசிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுவோம் இல்லைங்களா? அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம், சாரி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, உங்ககிட்ட நான் என்ன பண்ணிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன். அது வேண்டாம், அது அதுக்கப்புறம் வேண்டாம். வாயிலேருந்து சொல் பிறவாதற்கு முன்னவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாமின் பண்ணிக்கலாம். இது என் வேலையா, இது என்னோட வேலையா, ஓகே இது என் வேலையா அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா 99.99% என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா அந்நிய காரியங்களில் தலையிடவே மாட்டோம் நம்ம. ஸோ அதே நேரத்தில் பிரதர் இன்னொரு கேள்வி கேட்குறாரு, உங்களுடைய பர்சனலில் யாராவது தலையிடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அந்நிய காரியங்கள்லாம் நான் தலையிட மாட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஓகே, அப்படி அந்தளவுக்கு நம்ம மெச்சூர்ட் ஆகிட்டோம்னா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய பர்சனலில் யாராவது தலையிடுறது நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? சுத்தமாக பிடிக்காது இல்லைங்களா? என்னை பார்த்து ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாலே மனசு என்ன யோசிக்கும்,
எப்படி அவங்கள எப்படி அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? எனக்கு பிடிக்குமா யாராவது என்னை போட்டு நைன்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எங்கே போகிற, நீ எங்கே வர, ஏன் இது செய்கிற, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு யாராவது கேட்குறது எனக்கு பிடிக்குமானா பிடிக்காது. இதை தான் கார்ப்பரேட் கல்ச்சரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஒரு ஆஃபீஸ் இருக்கும். மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னா என்ன? 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பாஸ் ரிப்போர்ட் கேட்பார் இல்லைங்களா? அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஆக்சுவலி ஒரு 3 hours ஆகும். ஆனால் 5 minutes ஒன்ஸ் ரிப்போர்ட் கேட்பாங்க. என்னன்னா என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த 5 நிமிஷம் என்ன பண்ண, இந்த 5 நிமிஷம் என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பேர் வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட். நம்மளை யாராவது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணால் நமக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, மனசு வெறுக்கும். என்னடா எப்போ பாரு நைன்ட்டே இருக்காங்கன்னு. இது மாதிரி தானே மற்றவங்களுக்கு இருக்கும். யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட்டை நம்ம தவறாகவும் புரிஞ்சிக்கக்கூடாது. அதான் பிரதர் எழுதுறாரு, ஒரு பெற்றோர் தன் பிள்ளையை வந்து கண்டிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், புத்திமதி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இது அந்நிய காரியங்களில் தலையிடுவதற்கு உண்டான ஒரு விஷயமா வருமா? இல்லை. என்ன பண்ணிட வேண்டாம். ஒருவேளை வாலிப பிள்ளைகள் இந்த ஒரு பாடத்தை கேட்டுட்டு இருக்கவங்க 6th வால்யூமில் போட்டிருக்கு தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு அம்மா அப்பா வந்து கண்டிக்கும் போது என்ன பண்ண வேண்டாம், போய் சொல்ல வேண்டாம். ரொம்ப சிம்பிள். இது கிடையாது. ஒரு பேரண்ட்னா தான் குழந்தை நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணி தான் ஆவாங்க. கண்டிப்பாக புத்திமதிகள் சொல்லுவாங்க, தவறு பண்ணும்போது கடிந்து கொள்வாங்க, அது டிஃப்ரெண்ட்டு. சிலர் என்ன பண்ணுறது, பேரண்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டா, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டேம்மா இனிமேல் என்ன பண்ணாத, அட்வைஸ் பண்ணாத சொல்கிறோமா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட. நம்ம சில நேரம் எப்படி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், சேலரி வர ஆரம்பிச்சிருக்கும் பாக்கெட்டில், அது வரைக்கும் டிபெண்ட்டாக இருந்திருப்போம் பேரண்ட்ஸ் கிட்ட, ரொம்ப அமைதியாக இருப்போம். ஏன்? அப்போ தான் பூவா வயிற்றுக்கு இல்லையா? நம்ம சம்பாரித்து மாத சம்பளம் கையில் வாங்கினதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து புத்திமதி சொல்லும் போது அந்நிய காரியங்களில் தலையிடாதம்மா, என் வாழ்க்கையை எனக்கு என்ன பண்ண தெரியும், பார்த்துக்க தெரியும், ஐ ஆம் இண்டிபெண்ட் சொல்லலாமா அந்த மாதிரி? நோ. பேரண்ட்ஸுக்குன்னு சில புத்திமதிகள் சொல்லியிருக்காரு, நீ எப்படி உன் குழந்தைய ட்ரீட் பண்ணணுன்னு. அதை போன சாப்டரில் பார்த்தோம். குழந்தைங்க என்ன நினச்சிக்க வேண்டாம், உடனே பேரண்ட்ஸ் என்ன வந்து இதெல்லாம் கேட்க வேண்டாம்னு நினச்சிக்க வேண்டாம். அது அவங்களுடைய கடமை, அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நாம் வசனத்தின்படி நடக்கலை நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னா பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக நிச்சயம் கேட்பாங்க, பதில் சொல்லி தான் ஆகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கணவன் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஹெட்டாக இருக்காருன்னு பார்க்குறோம். கிறிஸ்து, சகோதரன், அதுக்கப்புறம் தான் அந்த சகோதரனுடைய மனைவி, அந்த ஹைராக்கியில் பார்த்துட்டோம் இல்லைங்களா? சில நேரம் மனைவி கணவன்கிட்ட சொல்வது உண்டா? என்ன சொல்வது உண்டு? அந்நிய காரியங்களில் தலையிடாதீங்கப்பா சொல்லுவாங்களா? அந்த மாதிரி பிரதர் எங்கள் எக்லிஷியால் அந்த மாதிரி யாருமே இல்லை பிரதர். ஓகே, நல்லது, நல்ல விஷயம். வீட்டில் அப்ளை பண்ணுறது, ஃபேமிலியில் இல்லைங்களா? தேவையில்லாத வேலை. நம்ம என்ன யோசிப்போம் சில நேரம், எனக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, நானும் நியூ கிரியேஷன் தான் ஓடிட்டுருக்கேன், தேவையில்லாமல் இதில் தலையிடாதீங்கப்பான்னு சொல்லுவோம். ஆக்சுவலி யோசிச்சு பாருங்கள், ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சகோதரர்கிட்ட இருக்குது. இதுதான் அடிமைத்தனம் கிடையாது, டிவைன் அரேஞ்ச்மெண்ட் அப்படி தான் இல்லைங்களா? யார் கணக்கு கொடுக்கணும்? அந்த குடும்பத்தில் ஏதோ ஒன்று சரியாக போகலை அப்படின்னா தேவன்கிட்ட யார் கணக்கு கொடுக்கணும்னா குடும்ப தலைவனாகிய சகோதரன் கணக்கு கொடுக்கணுங்கும் போது சில வழிமுறைகளை, சில நெறிமுறைகளை, சில டிசிப்ளினை அந்த கணவன் தன்னுடைய ஃபேமிலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, ஒருவேளை அது வசனத்தின் அடிப்படையில் இருக்கும் பொழுது சகோதரிகள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கொண்டு வர வேண்டாம். ஏன் லைஃப்ப்பா, நான் தேவன்கிட்ட கணக்கு கொடுத்துக்கிறேன், நீ என்ன பண்ண அது என்ன கேட்காத அப்படின்னு கொண்டு வர வேண்டாம். வசனத்துக்கு ஒத்து போகுதா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது சகோதரி சகோதரன்கிட்ட சொன்னா என்ன, சகோதரன் சகோதரிக்கிட்ட சொன்னா என்ன, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்களா? வைஸ் வெர்சா அதே மாதிரி தான். குடும்பத்தையே நடத்தக்கூடிய ஒரு கணவன் தவறாக ஏதோ ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படிங்கும் பொழுது நான் தான் குடும்பத்துக்கோட ஹெட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாமான்னா கிறிஸ்து மாதிரி நடக்கணும்னு சொல்லி தான் பிரதர் சொல்கிறாரு. நம்ம அன்பு செலுத்தணும், சகோதரிகள் வந்து கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை சகோதரனே ஏதோ ஒரு விஷயத்தை வசனத்துக்கு அகெயின்ஸ்டாக செய்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது சகோதரி போய் ஏதோ ஒன்று கேட்குறாங்க, ஏன் பிரதர் இப்படி பண்ணுறீங்க, ஏன்பா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும் பொழுது நீ அந்நிய காரியங்கள் தலையிடாத அப்படின்னு சொல்லி அந்த பிரதர் சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான காமன் பிளேசஸில் நம்ம வரும்பொழுது நாம் எப்படி நம்முடைய வேலை, அந்த உலகத்தான் சொல்கிறான்ல நம்ம உண்டு நம்முடைய வேலை உண்டு, நம்முடைய வேலை உண்டு அப்படிங்கும் பொழுது நமக்கும் அந்த டைலாக் தான், நம்முடைய வேலை என்ன, தேவனுக்காக ஓடி இந்த ஓட்டத்தை முடிக்கணும். எதற்காக அழைச்சிருக்காரோ அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் என்ன பண்ணி ஆகணும், உறுதிப்படுத்தி ஆகணும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு ஓடணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அண்ட் அதே நேரத்தில் குழந்தைகளை கூட வளர்க்கும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா
அவர் சைல்டு ஷுட் நாட் பி ஃபால்ட் ஃபைண்டர்ஸ் இன் அதர் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. சில நேரம் சொல்கிறோம்ல, குழந்தைங்களுக்கு புத்திமதி சொல்கிறோம். நம்ம குழந்தைங்களும் எப்படி தான் வளரணும் அப்படின்னா, டெய்லியும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அந்த பையன் இப்படி பண்ணிட்டான், இந்த பையன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த மைண்ட்லேயே அவங்க வளரவே கூடாதுங்கிறாரு. நீ அந்த ஸ்டேஜை மாற்றுங்கிறாரு. அப்படியே பண்ணக்கூடாது. எப்போ பாரு உன் குழந்தை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, ஒரு ஃபால்ட் ஃபைண்டிங் மென்டாலிட்டிலே க்ரோ ஆகக்கூடாது அப்படிங்கிறத பிரதர் எழுதுறாரு. என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு அப்படின்னா, அடுத்தவங்களுடைய பொருளை என்ன பண்ணாத, நீ எடுக்காத, அடுத்தவங்களுடைய அசட்ஸை நீ டச் பண்ணாத அப்படிங்கிறத கூட பேரண்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணியாகணும், கிளியராக சொல்லியாகணும் அப்படிங்கிறாரு. தன்னுடைய குழந்தைகளுக்கு அடுத்தவர்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு பேரண்ட் என்ன பண்ணணுன்றாரு அப்படின்னா சொல்லி கொடுக்கணுங்கிறாரு. ஒரு பேரண்ட்டாக என் குழந்தைக்கு வசனம் மட்டும் சொல்லி கொடுத்தா போதுமா? வசனம் வர வர அந்த வசனம் புரிகிற வயசு வரும்போது அந்த குழந்தைக்கு அது ரொம்ப கிளியராக ஆப்டாக புரியும். பட் மாரல்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா? ஒரு பேரண்ட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணு. நம்ம குழந்தை யாரையோ ஒரு பெரியவங்களை தூக்கிட்டு ஏதோ ஒரு ஜாமானை தூக்கி அடிக்குது அப்படிங்கும் பொழுது அவங்க எடுத்துக்கலாம், ஐயோ குழந்தைங்க அப்படின்னு. நம்மளும் அப்படி எடுத்துக்கலாமா? குழந்தை தான், இல்லைன்னு சொல்லலை. அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த குழந்தைகிட்ட ரெஸ்பெக்ட் டீச் பண்ணணும் அப்படிங்கிறது பிரதர் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. தயாளம், அன்பு, உதவி செய்யக்கூடிய குணங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி பழக்குங்க அப்படிங்கிறாரு. ஜெனரஸாக இருக்கணும். கோல்டன் ரூல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், நம்முடைய குழந்தைகள் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னா, கோல்டன் ரூல்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அஸ் அ பேரண்ட்டாக இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறாரு அப்படின்னா, அன்பு எப்படி காட்டணும், எப்படி தயாள குணத்தோடு இருக்கணும், ஜெனரஸாக எப்படி இருக்கணும், எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா டீச் பண்ணி மாரலாக அவங்கள வளங்க அப்படிங்கிறாரு. அண்ட் அதே நேரத்தில் அந்நிய காரியங்களில் நாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதர் என்ன ஒரு பாயிண்ட் எழுதுறாரு அப்படின்னா, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க அப்படிங்கிறாரு. வசனம் சொல்லிருச்சா டைரக்டாக அந்நிய காரியங்களில் என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாதுன்னு வசனம் சொல்லிருச்சு. அடுத்தவங்களுடைய வேலையில் நீ உன் மூக்கு நுழைக்காதுங்கிறத அப்போஸ்தலர்கள் ரொம்ப கிளியராக எழுதிட்டாங்க. நீ உன் வேலையை பாருப்பா அப்படின்னு. இதை யார்கிட்டருந்து கற்றுக்க சொல்கிறாரு அப்படின்னா, வசனம் சொல்லுதுபடி நீங்கள் கேட்கணும், கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும், உங்களுடைய மூப்பர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்நிய காரியங்களில் தலையிடாமல் இருப்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, கற்றுக்கோங்கன்றாரு. பக்கம் 781 கடைசி பேரா வாசிச்சு பார்க்கலாம். நமக்கு சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு படித்து பாருங்கள். வசனத்தை கேட்கணும், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், சபையை நடத்தக்கூடிய மூப்பர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளணும். என்ன பண்ணணும்னா, அந்நிய காரியங்களில் நாம் எப்படி தலையிடாமல் இருப்பது அப்படிங்கிறத இந்த மூணு விஷயங்கள்ட்ட நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறத எழுதுறாரு. இப்படி எழுதியிருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஒரு எல்டர் எப்படி இருக்கணும்? ஒருவேளை அந்த எல்டரே சரி எல்டர்ஸே அந்நிய காரியங்களில் தலையிடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்படி பண்ணால் தான் நாங்கள் வச்சு செய்வோமே அப்படின்றீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ எங்களோட எல்டர்ஸ் அந்நிய காரியங்களில் தலையிடுறாங்களா? எங்கள் எக்லிஷியாவில் உள்ள சிஸ்டர்ஸ் அதை தலையிடுறாங்களா? சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் தலையிடுறாங்களா? கொயர் தலையிடுறது, ஐடி டீம் எல்லாம் சேர்ந்தது தான் எக்லிஷியா. இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா, உள்ளே போயிட்டு அவங்க தலையிடுறாங்களா, இவங்க தலையிடுறாங்களா, இதுவே ஆக்சுவலி அந்நிய காரியங்களில் தலையிடுவது. ஆனால் பிரதர் என்ன சொல்லிட்டாரு, எல்டர்ஸ் கிட்டேருந்தும் வசனங்கிட்ட இருந்தும் வசனத்துலேருந்து வரக்கூடிய கட்டளைகள்ட்ட இருந்தும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்நிய காரியங்களில் எப்படி தலையிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கோங்கும் போது அந்த சபையை வழிநடத்தக்கூடிய சகோதரர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பொறுப்பு இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்போ அவர்கள் அந்த காரியத்தை எந்த அளவுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு கேட்குறேன், எக்லிஷாவை நடத்தக்கூடிய எல்டர்ஸ் யாருக்காவது கால் பண்ணி 2 சகோதரன் தவறாக அவங்களுக்குள்ள சண்டை வர அளவுக்கு இவங்க ஃபோன் பண்ணி பேசி மூட்டி விடுவாங்களா? உதாரணத்துக்கு கேட்குறேன். ஏன்னா பிரதர் என்ன எழுதிட்டாரு, நீங்கள் அவங்ககிட்ட தான் என்ன பண்ணிக்கோங்க, பிஸி பாடி பண்ணாமல் இருக்கணும் எப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கோங்கன்னு எழுதிட்டாரு. ஒரு எக்லிஷாவை நடத்தக்கூடிய பிரதர்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னா, பண்ணுறாங்கன்னா அவங்க நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எல்டர்ஸா எலெக்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிள். அதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு லெசன் இதுலேருந்து அப்படின்னா, எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு பாடம். இதை தான் நம்ம பார்த்தோம். பேராகிராஃப் 781 நீங்கள் என்ன பண்ணலாம், பேஜ் 781 லாஸ்ட் பேராவில் படிக்கலாம். அதே நேரத்தில் ஈவில் ஸ்பீக்கிங்கை பற்றியும் டச் பண்ணுறாரு. தேவையில்லாத விஷயங்களை தப்பாக சொல்கிறது அப்படிங்கிறது இந்த அந்நிய காரியங்கள் ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகிடும், கூடவே சேர்ந்துட்டு ஈவில் ஸ்பீக்கிங்கும் வந்துடும். ஏன்,
நான் அப்படி ஒன்று கேட்டேன் பிரதர், இவங்க இப்படி ஒன்று சொன்னாங்க பிரதர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னதை மட்டுமா சொல்லுவோம்? யாரும் பயப்பட வேண்டாம். மாம்சத்தின்படி என்ன பண்ணிடுவோம்? சில நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்து சொல்லுவோம் ஃபோனில், இல்லைங்களா? இப்படி கேள்விப்பட்டேன், உண்மையோ பொய்யோ தெரியாது. உண்மையோ பொய்யோ தெரியாதுன்னா எதுக்கு அந்த ஃபோன் கால்? யோசிச்சு பாருங்க. என்ன சொல்லுவோம் சில நேரம்? எது உண்மைன்னு தெரியாது பிரதர், ஆனால் நான் ஒன்று கேள்விப்பட்டேன். எது உண்மைன்னே தெரியாதுன்னா எதுக்கு அந்த கால்? அப்போ தேவையில்லை, இல்லைங்களா? சில நேரம் பண்ணிடுவோம். இப்படி பண்ணுறது விதை விதைக்கிற மாதிரியா. சோவிங் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு, விதை விதைக்கிற மாதிரி. ஏன்? ஒரு ஃபோன் காலில் என்ன பண்ணிடுவோம் சில நேரம் ஈஸியாக அப்படியே அந்த லைட்டாக 2-3 விதைகள் என்ன பண்ணி விட்ருவோம், தூவி விட்ருவோம். ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தூவி விட்ட விதைகள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா கசப்பின் பெரிய வேர்களாக வளர்ந்து நிற்குன்றாரு. ஏன்? கேஷுவலாக சொல்லுவோம் தெரியுமா ஃபோனில், இப்படி கூட இருக்கலாம், அவர் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நம்ம தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சிட்டு ஒருத்தவங்களை பற்றி ராங்காக ஏதோ ஒன்று பெத தானே, அவர் தான் பண்ணாருன்னு சொல்லியிருக்க மாட்டோம் ஃபோனில். அவர் அப்படி கூட பண்ணியிருக்கலாம், அவர் அந்த மாதிரி ஆள் தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் அந்த விதைகள். அது என்ன பண்ணுமா? காலப்போக்கில் விதைகள் வளரும்ல, கண்டிப்பாக கசப்பின் பெரிய வேர்களாக வளர்ந்து நிற்குமா. இது நல்லதா ஒரு எக்லிஷியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. அநேகர் இதனால் தீட்டுப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு 7ஆம் தூதன். நம்ம தூவி விடுற விதை என்ன பண்ணும்? நிறைய பேரை கண்டிப்பாக வாழ்க்கையில் தீட்டுப்படுத்தும். அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. புதிய சிந்தை உள்ளவர்கள் நாம் அனைவரும் எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரிகளாக இருக்கணும். ஃப்ளஷ்லி மைண்டுக்கு என்ன யோசிக்கும் அப்படின்னா, நீ கொலை பண்ணாத, நீ திருடாத அப்படிங்கிறது இந்த மாம்ச பிரகாரமாக வாழக்கூடிய எல்லாத்துக்குமே மைண்டில் தோணக்கூடிய விஷயம். யாருக்காவது தோணுமா நம்ம எப்படியாவது இன்னைக்கு 2 கொலையாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு தூங்கி எந்திரிக்கும் போது? தோணாது. என்ன தோணும்? இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இதெல்லாம் தப்புன்னு தான் தோணும், இல்லைங்களா? எந்திரிக்கும் போது எனக்கு எப்படியாவது ஒரு 5 நெக்லஸ் திருடணும் அந்த மைண்ட்லேயே எந்திரிப்போம். உலகத்தானே என்ன பண்ணுறான்? எந்திரிக்கும் போது நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், பிரின்சிபிளோட வாழணும்னு எந்திரிக்கிறான். அப்போது அவனே அப்படி இருக்கும் பொழுது நாம ஒரு வேளை ஈவில் ஸ்பீக்கிங்கோ ஒரு வேளை பிஸி பாடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நாம் இன்னைக்கு எந்திரிக்கும் போது என்ன மைண்டோட எந்திரிக்கிறோமா? இன்னைக்கு ஒரு 5 பேரையாவது போட்டு ஆகணும், இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 சவரனாவது அடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எந்திரிச்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றாரு, ஃப்ளஷ்லி மைண்டுக்கே உலகத்தானே இதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிறான். கொலை பண்ணுறது தப்பு, திருடுறது தப்புன்னு. நீங்கள் என்ன கொலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சகோதரனுடைய பேரை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெய்லியும் தூங்கி எழுந்திரிச்சோனையுமே தெரிந்தோ தெரியாமலோ கொலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சகோதரனுடைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் செய்த நன்மைகளையும் அவருடைய நற்பெயரையும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா திருடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, எந்திரிக்கும் போதே இன்னைக்கு எத்தனை கொலை, இன்னைக்கு எவ்வளோ பிக் பாக்கெட் அப்படின்னு யோசிச்சுட்டே எந்திரிச்சானே எப்படி இருக்கும்? அது எவ்வளோ பேடாக இருக்கும். உலகத்தானே இதை செய்ய மாட்டாங்க போது ஒருவேளை அந்நிய காரியங்களில் தலையிட்டு ஒரு தேவையில்லாத ஈவில் ஸ்பீக்கிங் போய் நம்ம பரப்பி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், தேவையில்லாமல் ஒரு ரீசனே இல்லாமல் அப்படின்னா. அதனால தான் பேதுரு நம்மளை வகைப்படுத்துறாரு. இப்போ புரியுதுங்களா? நீ கொலை பண்ணாத, நீ திருடாத, நீ என்ன பண்ணாத, வீண் அலுவல்காரர்களாக அந்நிய விஷயங்கள் என்ன பண்ணாத, தலையிடாத அப்படின்னு பேதுரு ஏன் லிஸ்ட் பண்ணியிருக்காருன்னு புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு சகோதரனை உண்மையிலுமே கத்தி எடுத்து கொண்டாலும் கொன்னது தான். அவங்கள பற்றி தேவையில்லாமல் அவர் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சதா சொல்லி அவரை பற்றி பேசுகிறதும் அந்த சகோதரனை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொலை பண்ணுறது தான். வீரியம் சேம், கண்டிப்பாக தண்டனையும் சேம். தேவனுடைய பார்வைக்கு இதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னா தேவனுக்கு அருவருப்பான விஷயங்கள் இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த பிரச்சனை ஒருவேளை நம்ம மாற்றிக்கிறோம், அந்நிய காரியங்களில் தலையிடாமல் உண்மையிலுமே நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளைகளாக இருந்திருந்தோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த மென்டாலிட்டி உலகத்தில் இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு உலகத்தில் பாதி பிரச்சனை இருக்காதுங்கிறாரு பிரதர். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளுடைய ஆக்ஷன்ஸில் அப்படின்னு. அதே நேரத்தில் ஒருவேளை ஒரு சகோதரனுடைய பெயரை நற்பெயரை ஒருவேளை நம்ம கலங்கப்படுத்துகிறோம் அப்படின்னா நாம் தேவனுடைய அந்த டிவைன் கிங்டமுக்கு கிட்டையே இல்லைன்னு எழுதுறாரு. சில நேரம் தூவி விட்டு போவோம்ல, விதைகளை விதைத்து கொண்டு போவோம் இல்லையா சகோதர சகோதரிகள் பற்றி எக்லிஷியாவில். அப்படி பண்ணுறது என்ன அப்படின்னா நீங்கள் அந்த டிவைன் கிங்டமுக்கு கிட்ட இல்லைன்னு சொல்கிறாரு. அதை பண்ண நீங்கள் தூரமாயிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத 7ஆம் தூதன் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. அண்ட் அதே நேரத்தில் இது எப்படி பிரதர் மாற்றிக்கலாம்? எப்படி மாற்றிக்கலாம்?
கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். உங்கள் முகம் வாடுது. வெடி வெடித்ததுக்கு பிற்பாடு தான் சில பேர் வந்து உற்சாகமே ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த வெடி வெடிச்சது நல்லது தான் ஒரு வகையில். பதில் கேட்கிறேன். அந்நிய காரியங்களில் தலையிடாமல் எப்படி மாற்றிக்கிறது? வீண் அலுவல்காரர்களாக அடுத்தவங்களுடைய விஷயத்தில் போகாமையும், ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணாமையும், சர்மைசிங் பண்ணாமையும் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது? இதுக்கு சொல்யூஷன் என்ன? ப்ரேயரா? இத்தனை நாள் அப்போ ப்ரேயர் பண்ணலையா? நம்ம ப்ரேயர் தான். அக்செப்டன்ஸ். ஆமாம், நான் ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணேன், இனிமே பண்ண மாட்டேன், அந்த மாதிரியா? சகோதரர்கள் என்ன பண்ணாலுமே அதை என்ன பண்ணிக்கலாம்? என்ன பண்ணாலுமே அக்செப்ட் பண்ணிக்கலாமா? அப்படி உங்கள் கேள்வி வசனத்துக்கு அகெயின்ஸ்டாக எதுவும் பண்ணலை. ஏதோ ஒரு சின்ன சின்ன ட்ரிவியலான விஷயம் இருக்குது இல்லைங்களா? சில நேரம் என்ன சொல்லுவோம் நம்ம, நான் 5 தடவை ஃபோன் பண்ணேன், அவர் ஃபோனே எடுக்கல பிரதர், அவர்கிட்ட நான் இனிமேல் பேச மாட்டேன். இதில் எங்கேயாவது வசனத்தை அவர் மீறி இருக்காரானா? அவர் சுச்சுவேஷன் என்னவா இருக்குன்னு தெரியாது. மேபி அவர் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், பிரதர் இதனால் எடுக்கலை அதனால் எடுக்கலை அப்படின்னு. சின்ன சின்ன காரியங்கள் தான். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அதெல்லாம் பெருசாக எடுத்துப்போம். அப்போ 7ஆம் தூதன் ரொம்ப கிளியராக எழுதுறாரு, மனசை முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா சுத்தப்படுத்துங்க அப்படிங்கிறாரு. ஹார்ட்டை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் கண்ட்ரோலிங் டங் இஸ் வெரி ஈஸி. மனசு என்னைக்கு சுத்தமாகுதோ அன்னைக்கு நாவு அடக்கிறது ரொம்ப ஈஸின்னு எழுதுறாரு. ஏன், நாவு தானே நம்ம எல்லாத்தையும் பேச வைக்குது. நம்ம எத்தனை சப்ஜெக்ட் பார்த்துட்டு போம். ஈவில் ஸ்பீக்கிங்னு வரும்போதே நாவு வந்து எப்படிப்பட்ட ஒரு அவயவம், அது என்ன மாதிரியான பண்ணிடும் விஷயங்கள்ன்றத அநேக பாடங்களில் பார்த்துட்டோம். மனசை முதல்ல சுத்தமாக்குங்க. மனசு சுத்தமாயிடுச்சா நாவு பேசாது, போய் அப்படி ஒரு சகோதரனை பற்றி தப்பாக பேசாது, தேவையில்லாமல் அந்நிய காரியங்கள் தலையிடாது அப்படிங்கிறத பிரதர் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. ஒருவேளை ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணிகிட்டே இருக்காங்க, பிஸி பாடியாக இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹார்ட் எப்படி இல்லை, தூய்மையா? ஹார்ட்டை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னா கேட்கக்கூடிய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிவது. 6th வால்யூம் எடுத்திருக்காரு பிரதர். அப்படிங்கும்பொழுது கீழ்ப்படிஞ்சிட்டா ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கீழ்ப்படிய, இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்ச நாள் கழித்து கீழ்ப்படியவா? ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் டஃப்பு பிரதர். அவர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எழுதியிருக்காரு, நான் இந்தியாவில் இருக்கேன், என்னால் இது கஷ்டம். சில நேரம் டிஃபெண்ட் பண்ணுவோம்ல நம்ம. தப்புனா தப்பு தான். அது ரசல் பிரதர் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, வசனம் சொல்லுதா அப்படின்னா தப்புனா என்ன, அது தப்பு தான். வசனம் சரின்னு சொல்லுதுன்னா, ஒருவேளை இங்கே என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க அது வந்து தப்புன்னு சொன்னால் கூட சரி தான், வசனம் சொல்லிடுச்சு கிளியராக, அதுக்கு ஒருவேளை கீழ்ப்படியணும். சண்டே சப்ஜெக்ட்ஸ் கேட்டுட்டு, ஃப்ரைடே சப்ஜெக்ட்ஸ் கேட்டுட்டு, கேட்ட சப்ஜெக்ட்டுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசமாக ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா ஹார்ட் கடைசி வரைக்கும் என்ன ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாகாது. தேவனும் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா, உலகத்தான் வந்து சபைக்கு போகிறானா இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை போகிறான், அவங்களுக்குலாம் இந்த அழைப்பு இருக்கா? இல்லை. அப்போ வாரம் ப்ரேயருக்கு வர்றதுனால யாரும் என்ன ஆகிடாது, யாருடைய மனசும் சுத்தமாகிடாது. உண்மையான சத்தியத்தில் இருக்கணும். உண்மையாக கேட்கக்கூடிய சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு அப்படியே சரண்டர் ஆகிடணும் 100%. சில இது பண்ணுவோம் இல்லைங்களா, இந்தந்த விஷயங்களுக்கு சத்தியத்தை கீழ்ப்படிக்கலாம், இந்தந்த விஷயங்களுக்கு வேண்டாம். ஏன், அது என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கும்பொழுது அங்கே கண்டிப்பாக ஹார்ட் சுத்தமாகாது. தேவனுக்கும் நம்ம பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்ந்ததாக சொல்லவும் முடியாது. அதான் பிரதர் சொல்கிறாரு, ஒருவேளை ஹார்ட் சுத்தமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஹார்ட் சுத்தமாயிருச்சு கேட்டுட்டு, யாராவது உங்ககிட்ட வந்து ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே உங்கள் ஹார்ட் அதுக்கு அக்செப்ட் பண்ணாது அப்படிங்கிறாரு. யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட வந்து ஒரு பிரதரை பற்றி ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், அவங்க பேசுகிறத கேட்டுட்டு நான் அந்த சகோதரனை ஜட்ஜ் பண்ணுவேனா அப்படின்னா, எப்போ திரும்ப ஜட்ஜ் பண்ணுவேன், அவங்க ஈவில் ஸ்பீக்கிங் பண்ண ரொம்ப இனிமையாக கேட்டுகிட்டே இருப்பேன். நான் ஃபோனே வைக்க மனசு வராது. அவங்க கூட பிரதர் நான் அடுத்த வாரம் சொல்லவா, 1 hour ஆகிடுச்சு, கட்டாக போகுது ஃபோன் அப்படிங்கும்போது, இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு திரும்பி நம்ம கால் பண்ணுவோம். அடுத்த ஃபோன் கால் 1 hour முடிஞ்சோடனே. எதுக்கு? அவ்வளோ க்யூரியஸாக இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், கேட்டுகிட்டே இருப்போம் உடனே. அப்போ நம்ம ஹார்ட் சுத்தமாக இருக்கா அப்படின்னா இல்லை. உண்மையிலுமே ஹார்ட் சுத்தமாக இருக்குது. நம்மக்கிட்ட யாராவது வந்து ஏதோ ஒரு பிரதரை பற்றி ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணுறாங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணுங்க, வேண்டாம், இது நமக்கு எந்த வகையிலையும் நம்மளை வந்து சபையாக மாற்றாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்னைக்கு சொல்கிறோமோ அன்னைக்கு புரிஞ்சுக்கலாம் நம்ம ஹார்ட் கொஞ்சம் பியூராக இருக்க முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதான் சொல்கிறாரு பிரதர் வந்து, பரிசுத்தாவிக்காக ஊக்கமாக வேண்டி ஜெபிச்சு கிளியர் பண்ணுங்க மைண்டை முதல்ல. தேவன் என்ன அளவில்லாமல் தராரு நமக்கு ஸ்பிரிட்டை இல்லைங்களா? நம்முடைய விசுவாசத்துக்கு தக்கதை தான் தேவன் நம்மளை வந்து எல்லா விஷயத்துலையும் வழி நடத்துவார்.
ஜஸ்ட் ஒரு பேர் கிறிஸ்தவன் மாதிரி நம்மளும் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவன் நம்மளை அந்த விஷயங்களை என்ன பண்ண மாட்டார், கண்டிப்பாக வழிநடத்த மாட்டார். நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டதுனால நமக்குள்ளே என்ன எப்போதுமே ஒரு திங்கிங் உண்டு, நான் டிவைன் ப்ரொடெக்ஷனுக்குள்ளே வந்துட்டேன் பிரதர், கான்செக்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னு. கான்செக்ரேஷன் எடுத்தால் மட்டும் போதுமா? அவருக்கு ஏற்ற மாதிரி வாழணும், அதானே கான்செக்ரேஷனு. அப்போ அதை சரியாக பண்ணாத போது டிவைன் ப்ரொடெக்ஷனில் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் ஏன் நமக்குள்ளே வருது அப்படின்னா அது ஒரு மாயை. சில என்ன நினச்சிக்கிறோம், டிவைன் ப்ரொடெக்ஷனில் நான் இருக்கேன், ஏன்னா எதுவும் அணுகாது தான். எப்போ கான்செக்ரேட் பண்ண வாழ்க்கையை வாழும் பொழுது, இல்லைன்னா தேவன் விட்டுருவார் இல்லைங்களா. சில ட்ரையல்ஸ் கொடுக்க மாட்டார், யோசிச்சுட்டே இருப்போம் ரொம்ப ப்ளசண்ட்டாக போயிட்டுருக்கேன் வாழ்க்கைன்னு, விட்டுருப்பாரு. 2ஆம் மனத்துக்கு போகட்டும்னு கூட விட்டுருப்பாரு, நமக்கு தெரியாது இல்லைங்களா. நம்மளாக தான் நினச்சிட்டு இருப்போம் நம்ம ஏதோ ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி. தேவனுடைய பார்வைக்கு தான் தெரியும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு லைஃப் வாழ்கிறோன்னு. அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அந்நிய காரியங்களில் தலையிடுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து கூட இன்றைக்கி சாப்டரில் பார்த்தோம். இந்த கொஷின்ஸ் அதுதான். ஸோ நான் அகைன் இதெல்லாம் ரிப்பீட் பண்ணி என்ன பண்ணலை, இன்றைக்கி தான் எடுத்ததுனால இந்த கொஷின்ஸ் உங்கள் மத்தியில் நான் கேள்விகளாக கேட்கல, உங்களுக்கே பதில்கள் தெரியும். அந்நிய காரியங்களில் தலையிடுவது என்பது என்ன, இப்படிப்பட்ட காரியத்திற்கான வேதாகமத்தின் கண்டனம் என்ன, வசனம் அதான் இப்போ நம்ம பார்த்தோம். பேதுருவில் பார்த்தோம், தெசலோனிக்கரில் பார்த்தோம், மத்தேயுவில் பார்த்தோம். மற்றவர்கள் அலுவலர்களின் தலைவிடுவதனால் சில சமயங்களில் புது சிஷ்யை தாக்கக்கூடிய இந்த இயல்பான சுவாபத்தின் வினோதமான தன்மை என்ன பார்த்தோம் இல்லைங்களா. விசாரிக்கிறது, கண்டிக்கிறது, கண்டனம் பண்ணுறது அப்படி டியூட்டின்னு நினச்சிக்கிறோம். மற்றவர்கள் அலுவலில் தலையிட நாம் தூண்டப்படும் பொழுது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன கேள்வி அது? திரும்பி கொஸ்டின்ஸ் எடுக்கணும் போலையே, இது என் வேலையா இல்லைங்களா, இது என்னோட வேலையா முதல்ல அப்படிங்கிறத கேட்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதான் பார்க்குறோம். இதெல்லாம் கூட நம்ம யோசித்து பார்க்கணும். போன வாரம் கூட இதில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அண்ட் அதே நேரத்தில் லாஸ்ட் பாயிண்ட் கூட வரும்பொழுது இந்த மிதமிஞ்சிய மற்றும் எடுப்பான ஆடைகளை புது சிருஷ்டி ஏன் அணியக்கூடாது என்பதற்கான 3 நியாயமான காரணங்களை கொடுக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் யாருக்கும் என்ன பண்ணிடக்கூடாது, என்றைக்குமே ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆடம்பரமான வீடுகள் மற்றும் ஆடம்பரமான ஆடைகள் மீது பணத்தை செலவழிப்பதை பார்க்கிலும் பங்குகளிலும் பத்திரங்களிலும் முதலீடு செய்வது நம்முடைய உடன்படிக்கையின் பொருத்தனையோடு இசைந்திருக்கிறதா? சிலர் என்ன பண்ண மாட்டோம், வீடு வாங்க மாட்டோம், கார் வாங்க மாட்டோம், கோல்டு சாவரின் பாண்டுன்னு சொல்லிட்டு கோல்டு பாண்டாக வாங்கி வச்சுருப்போம். அது வாங்கினாலும் கோல்டு வாங்கினாலும் ஒன்று தான். எதுக்காக அதை வாங்குகிறோம்? வேறு நான் தான் கோல்டு வாங்கலை பிரதர், கோல்டு வாங்கலை தான். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க வேறு? நிஃப்டி 50 சம ஃபண்டு எப்படி போட்டாலும் குறைஞ்சபட்சம் 14% ரிட்டர்ன்ஸு அப்படின்னு ஃபீல் பண்ணுறோமா அப்படின்னா இதெல்லாம் தான் பார்த்துட்டோம். ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்முடைய உக்ரானத்துவத்திற்கும் நம்முடைய நோக்கம் நிறைவேற பொருளாதார உதவிகள் தேவை என்ற நிலையில் ஆண்டவர் விட்டு சென்றிருக்கும் உண்மைக்கும் இடையில் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. நம்ம இதெல்லாம் தான் கூட போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்த எல்லா விஷயங்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா. என்ன கூட ஒரு விஷயம் பார்த்தோம், உலகத்தானே பணக்காரான மறிச்சா அது எனக்கு அவமானம்னு உலகத்தானே ஒரு பழமொழிகள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஒரு புது சிஷ்யனுடைய ஓட்டத்தில் ஓடக்கூடிய நாம் மறிக்கும் பொழுது எவ்வளோ சொத்துக்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா என்றைக்குமே பெருமையே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அண்ட் அதே நேரத்தில் என்னவும் பார்த்தோம், ஆடை மற்றும் பண விஷயங்களை பொறுத்தவரை புது சிருஷ்டிக்கு சரியான வழியாக கருதப்படுவது என்ன. ஸோ எப்படி பார்த்தோம், எப்படிப்பட்ட ஒரு லைஃப் வாழணும், எப்படி உக்ரானக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ராவெகண்டான அந்த ஒரு டெக்கரேஷன், வெளிப்புறமான அந்த ஒரு அலங்கரிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அதே நேரத்தில் என்ன கூட பார்த்தோம், தேவ தூதர்கள் எப்படி இருப்பாங்கன்ற பாயிண்ட்டை கூட பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி என்ன பண்ணுறோம், தேவ தூதர்களுடைய மகிமைக்கு நம்ம முதல்ல இப்போ ஒப்பாவோமா அப்படின்னு கேட்டால் கூட பதில் நம்மக்கிட்ட என்ன இல்லை. அப்போ தேவன் நம்மளை தேவ தூதர்கள் மாதிரி வச்சுக்க போகிறாரா அப்படின்னா கிறிஸ்து கூட அவரோடு கூட ஆளுகை செய்யணும். அப்போ அது ஒரு கிராண்டான விஷயமா இல்லை இங்கே உட்காந்துட்டு சில காஸ்ட்லியான விஷயங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா அப்படிங்கிறத கூட பிரதர் பார்க்க சொல்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன கூட சொல்லியிருக்கார் அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், என்ன பண்ணிட வேண்டாம். என்றைக்குமே போயிட்டு மற்றவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, பில்லு இருக்கா, எவ்வளோக்கு எடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, எந்த கடையில் வாங்கினீங்க, இந்த கடையில் வாங்கியிருக்கலாமே, இதெல்லாம் நம்மளுடைய வேலையே இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுட்டு திரும்பியும் நாம் அந்நிய காரியங்களில் தலையிடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ
ஒரே விஷயம் இந்த சாப்டரில் என்ன நம்ம ஃபைனலாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, புது சிருஷ்டியாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்த நமக்கு பூமியில் பலவித பூலோக கடமைகள் இருக்கா இல்லைங்களா? நிறைய ரோல்ஸ் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி நம்ம ஒரு உண்மையான புது சிருஷ்டியாக ஓட்டத்தை முடிக்கணும் ப்ராக்டிக்கலாக, இந்த 14th சாப்டரில் பிரதர் டீல் பண்ணது எல்லாமே என்ன? ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் வரும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும், கடன் எப்படி கொடுக்கணும், கடன் எப்படி வாங்காமல் இருக்கணும், எப்படி வேலை செய்கிற இடத்துல பிஹேவ் பண்ணணும், வீட்டில் எப்படி பிஹேவ் பண்ணணும், சங்கங்களோட சேரலாமா கூடாதா, யார் மேலே நம்பிக்கை வைக்கலாம், உலக பிரகாரமான ஆர்கனைசேஷன்ஸோட வைக்கலாமா, எவ்வளோ விஷயங்களை டீல் பண்ணிட்டாருன்னு யோசிச்சு பாருங்கள். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், எல்லா பாயிண்ட்டையும் பேசிட்டு அப்படியே வரும்பொழுது இந்த அந்நிய காரியங்களில் தலையிடக்கூடாதுங்கிற விஷயத்தையும் பேசியிருக்காரு. அண்ட் அதே நேரத்தில் இந்த எப்படி ஒரு உக்ரானக்காரனாக ஒரு சகோதரனோ சகோதரியோ ஓட்டத்தில் ஓடுறவங்க தேவனுக்கென்று தன்னுடைய நேரம், தன்னுடைய தாளந்துகள், செல்வங்கள், செல்வாக்கு எல்லாத்தையும் எப்படி தேவனுக்கென்று நம்ம டெடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத கூட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிரதர் ரொம்ப சிம்பிளாக 14th சாப்டரில் முடிச்சிருக்காரு. ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம அடுத்த வாரத்தில் கூட 15th சாப்டர்லேருந்து கேரியான் ஆகலாம். படிச்சு பாருங்க. அகெயின் 14th சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிட்டோமா அப்படின்னா லைன் பை லைன் படிங்க. கண்டிப்பாக ரொம்ப உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பர்சனலாக ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் மத்தியில் தெரிவிக்கிறேன். கேட்ட பாடங்களில் எப்பொழுதுமே ஒரு சாப்டர் முடிந்த பிற்பாடு ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக அணுகி உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சமயம் ரொம்ப நேரம் ஆனாலும் பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நன்றி.